Hey, this is Om Prakash. இந்த வீடியோவில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அண்ட் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம பாட்டு ஜாலியாக வேலைக்கு போகிறோம், நம்ம வேலையை பார்க்குறோம் அண்ட் சேலரியை வாங்குறோம் அண்ட் அதில் கொஞ்சம் அமௌண்ட்டை சேவ் பண்ணுறோம். அண்ட் இன்றைய காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஆப்ஷனல் இல்லை, இட்ஸ் அ நெசசரி. அதை ஏன்று நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கலாம். நீங்கள் மந்த்லி 50,000 ஏர்ன் பண்ணுறீங்க, அதில் 30,000 உங்கள் செலவுக்கே போயிடுது அண்ட் பேலன்ஸ் நீங்கள் 20,000 சேவ் பண்ணுறீங்க. ஒருவேளை நீங்கள் இந்த 20,000 அப்படியே 1 இயருக்கு தொடர்ந்து சேர்த்து வச்சிங்கன்னா 20,000 × 12 2,40,000 உங்களுடைய இயர்லி சேவிங்ஸ் 2,40,000. ஒரு அசியூம் பண்ணிக்கலாமே, இதே வேலையை நீங்கள் 20 வருஷம் செய்ய போகிறீங்க அண்ட் இயர்லி உங்களுக்கு 10% சேலரி இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வருஷம் நீங்கள் 6 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் 6,60,000 சம்பளம் வாங்குவீங்க. அண்ட் வருஷம் விலைவாசியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அண்ட் விலைவாசின்றது 8% இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வருஷம் உங்களுக்கு 30,000 ரூபாய் செலவு இருந்தால் அடுத்த வருஷம் 32,440 ரூபா செலவாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் 2,40,000 சேவ் பண்ணுறீங்க அண்ட் நெக்ஸ்ட் இயரில் 2 lakh சம்திங் சேவ் பண்ணுவீங்க அண்ட் இதை அப்படியே நீங்கள் 20 இயர்ஸுக்கு கண்டினியூ பண்ணிங்கன்னா அட் லாஸ்ட் ஆஃப்டர் 20 இயர்ஸ் உங்ககிட்ட 1.7 crore rupees இருக்கும். நான் கோடீஸ்வரர் ஆகிட்டேன்னு அந்த ஃபீல் இருக்கும்ல. பட் உங்கள் எக்ஸ்பென்சஸ் அதே ரேஷியோவில் கண்டினியூ ஆகிருந்தால் நெக்ஸ்ட் 8 இயர்ஸ்க்குள்ளே உங்களுடைய சேவிங் 0 ஆகிடும். நீங்கள் சேர்த்து வச்ச 1.7 crores 8 வருஷத்துக்குள்ளே நீங்கள் காலி பண்ணுறீங்க. நவ் இதே எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணுற 2,40,000 எங்கேயாச்சும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா வேறு உங்களுக்கு 12% ரிட்டர்ன் கிடைக்குதோ. அட் த எண்ட் ஆஃப் த 20 இயர்ஸ் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னா 4.7 crores இருக்கும். 1.7 crores எங்கே இருக்குது, 4.7 crores எங்கே இருக்குது? நான் உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு வேரியஸ் ரீசன் இருக்குது. ஒன்று, விலைவாசி கூட்டிகிட்டே போகுது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் 2 ரூபாய்க்கு சாப்பிட்ட மசாலா பூரி இன்றைக்கி 20 ரூபாய் விற்குது. நீங்கள் சேவ் பண்ணுற ருபீஸ் இன்றைக்கி வேணால் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியும். பட் நாளாக விலைவாசி கூட அந்த அமௌண்ட்டோட வேல்யூ குறைஞ்சிட்டே போகும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டை வீட்டுக்குள்ளேயே பொத்தி வைக்காமல் எங்கேயாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். பட் எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். எஃப்டி போட்டு வச்சிடலாம் 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ. அண்ட் பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ஒரு பேங்க்கை பொறுத்த வரைக்கும் வேரி ஆகும். ஒரு பேங்க்கில் 5% இருக்கும், இன்னொரு பேங்க்கில் 6% இருக்கும். அண்ட் நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு டெபாசிட் பண்ண போகிறீங்க அதை பேஸ்டும் வேரி ஆகும். நவ் செகண்ட் ஆப்ஷன், ரியல் எஸ்டேட். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா சேவ் பண்ணிவிட்டு ஏதோ பிளாட் வாங்குறதுல இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க அண்ட் நாளைக்கு அந்த 50 லட்ச ரூபா 2 கோடி ரூபாவும் ஆகலாம், ஆர்எல்ஸ் அதே 50 லட்ச ரூபா கூட இருக்கலாம். பிகாஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் அன்சர்டனிட்டி இருக்குது. அந்த நீங்கள் எந்த இடத்துல பிளாட் வாங்குறீங்களோ அந்த லொக்கேஷனை பொறுத்து தான் இன் ஃபியூச்சர்ஸில் எந்த மாதிரி டெவலப்மெண்ட் அங்கே வரப்போகுது. ஸோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நம்ம அவ்வளோவா கணிக்க முடியாது. ஸோ அன்சர்டனிட்டி. நெக்ஸ்ட் ஆப்ஷன், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, ஷேர்ஸை எப்படி பை அண்ட் செல் பண்ணுறது, எப்படி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது, அதை நம்ம ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் ஷேர் மார்க்கெட்லேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணலான்றது ஒரு ஆவரேஜ் அமௌண்ட்றது பார்க்கலாம். பாஸ்ட் 14 and 15 இயர்ஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணி பார்த்தா ஷேர் மார்க்கெட்டில் ஆவரேஜாக 14 to 15 ரிட்டர்ன்ஸ் தரும். அதுவே ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தால் 20 to 22% ஆஃப் ரிட்டர்ன் தரும் அண்ட் இட்ஸ் அ பிக் அமௌண்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன், மெட்டல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. கோல்டு, சில்வர், டைமண்ட், அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 8% ஆஃப் ரிட்டர்ன் தரும். நான் இந்த 4 டொமைன்ஸும் அகைன் ரீகலெக்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வித் 8% ஆஃப் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் உங்கள் 1.7 crores 3 crores ஆகிடும் இன் 20 இயர்ஸில். அதுவே ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் அன்சர்டனிட்டி, சொல்ல முடியாது. தேர்ட், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் 1.7 crores இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன் 20 இயர்ஸில் 5.06 crores ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் அட் லாஸ்ட், மெட்டலில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வித் 8% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்கள் 1.7 crore அதே 3 crores ஆகும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்கும். பட் இங்கே உங்கள் பிரெயினுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். எஃப்டி மாதிரி இல்லை, காசு போட்டோமா வீட்டுக்கு போனோமா அண்ட் வருஷம் 8% இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு பிரெயினுக்கு கொஞ்சம் இங்கே வேலை கொடுக்க வேண்டிய வேலை வரும். நான் ஷேர் மார்க்கெட்டை பற்றி பார்ப்போம். எப்படி ஃபிஷ் மார்க்கெட் அண்ட் காய்கறி மார்க்கெட் இருக்கோ அதே மாதிரி கம்பெனிஸோடைய ஷேர்ஸை வாங்க ஷேர் மார்க்கெட் இருக்குது. பட் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கம்பெனிக்கு போயிட்டு உங்கள் கம்பெனியோடைய ஷேர்ஸை கொடுங்கன்னு கேட்டால் அப்படி கிடைக்காது. அதுக்கு இன் பிட்வீன் நமக்கு புரோக்கரோட ஹெல்ப் வேணும். ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குறதுக்கு நடுவில் ஒரு புரோக்கர் இருக்கணும் அண்ட் இட்ஸ் அ மேண்டேட்டரி. அவரை நம்ம ஸ்டாக் புரோக்கர்னு சொல்லுவோம். நமக்கு எந்த ஸ்டாக் வேணாலும் நம்ம புரோக்கர் கிட்ட சொன்னாங்கன்னா அவர் நம்ம கம்பெனிக்கும் நமக்கும் நடுவில் ஒரு டிரான்சாக்ஷனை க்ரியேட் பண்ணி கொடுப்பாரு. அண்ட் இந்த புரோக்கரை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா, நம்ம ஃபோனை எடுத்துகிட்டு இந்த ப்ரோக்கரேஜ் ஆப்ன்றது நிறையா இருக்குது. அதை பற்றி எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்கிறேன். நவ் ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு புரோக்கர் தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட், இன் 1996க்கு முன்னாடி நம்ம ஒரு ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா ஒரு சர்டிஃபிகேட்டில் எழுதி கொடுப்பாங்க XYZ கம்பெனி ஷேர்ஸ் பிலாங்ஸ் டு அப்படின்னு.
பட் ஆஃப்டர் 1996 என்ன ஆயிடுச்சுன்னா டிமெட்டீரியலைஸ்டு, அதாவது ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் இருக்க ஷேர்ஸ் எல்லாம் டிஜிட்டலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, டிமேட். ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் ஷேர் இருந்தப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பீரோக்குள்ளே வைப்போம். பட் டிஜிட்டல் ஆனதுக்கப்புறம் அது எங்கே ஸ்டோர் ஆகும்னா நம்ம டிமேட் அக்கௌண்ட் சேவ் ஆகும். நம்ம என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோமோ, என்னென்ன ஷேர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ளே சேவ் ஆகும். ஓகே, நான் ஒரு கிளியரன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு புரோக்கரோட ஹெல்ப்பும் அண்ட் நமக்கு டிமேட் அக்கௌண்ட்டும் வேணும்னு. ஓகே, புரோக்கரையும் பிடிச்சாச்சு, டிமேட் அக்கௌண்ட்டையும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, நமக்கு எந்த கம்பெனி ரிசர்ச் பண்ணுறதுன்னு தரலாம், கவலைப்படாதீங்க. உங்களை சுற்றி என்ன பொருள்லாம் இருக்குன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் எந்த பொருள்லாம் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு வேளை லைஃப் பாய் சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னா லைஃப் பாய் சோப்பை ஓன் பண்ணுறது யார்? யூனிலிவர் கம்பெனி. யூனிலிவரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் சிந்தால் சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னா சிந்தால் சோப்பை ஓன் பண்ணுறது யார்? கோத்ரேஜ் கம்பெனி. கோத்ரேஜ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் ஆஷிர்வாத் ஆட்டா சாப்பிட்றீங்கன்னா ஆஷிர்வாத் ஆட்டா ஓன் பண்ணுறது ஐடிசி லிமிடெட். நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை நம்புறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை நம்புறீங்கன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியும் நம்புவீங்க. அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க ஷேர் மார்க்கெட்டே கிராஷ் ஆகிடுச்சு, நிறைய பேருக்கு லாஸ் ஆகிடுச்சு. நவ் இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா இல்லையான்னு. இதுக்கு ஆன்சர், திஸ் இஸ் அ ரைட் டைம் டு இன்வெஸ்ட். பிகாஸ் இந்த டைமில் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் கம்பெனிஸோட ஷேர்ஸ் கிடைக்கும். அண்ட் இன் ஃபியூச்சர்ஸில் கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் கண்டிப்பாக உயர தான் போகுது. நவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட அவ்வளோவா காசு இல்லையே. உங்ககிட்ட ஒரு 500 இருந்தால் போதும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 300 அண்ட் 200 வச்சு நீங்கள் ஐடிசி கம்பெனியோட ஒரு ஷேர் வாங்கலாம். இந்த 200 வச்சு நீங்கள் இந்தியாஸோட மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனியோட ஓனர் ஆகலாம். பிகாஸ் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை ஓன் பண்ணுறீங்களா, ஸோ நீங்களும் ஓனர் ஆஃப் த கம்பெனி. நவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், எப்படி புரோக்கரை பிடிச்சிட்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. அதில் நீங்கள் உங்கள் ஃபோனை எடுத்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போனீங்கனாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப் அப்ஸ்டாக். நானும் அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் உங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட்டும் ஒரு பேன் கார்டும் இருந்தால் போதும், நம்ம அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் பேசிக் திங் ஆதார் அண்ட் ஃபோட்டோ வேணும், அவ்வளோதான். இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், அதில் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த ரெஃபரர் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இட் மோட்டிவேட்ஸ் மீ டு மேக் மோர் வீடியோஸ். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஏதாச்சும் கற்றுக்கிட்டிங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். அண்ட் அவ்வளோதான். பை பாய், தேங்க்யூ.